வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தான். ஒப்சஷன் அப்படின்ற ஃபிலிம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 100 தியேட்டர் அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மொத்தால் தியேட்டர்ஸ்லாம் வந்து மல்டிப்ளை ஆச்சு. 200-300 ஸ்க்ரீன்ஸ் கிட்டே இப்போ ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஒரு சென்சேஷனான ரன் இந்தியாவில் அந்த படத்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலுமே சூப்பராக பாக்ஸ் ஆஃபீஸில் பிக்கப் ஆயிருக்கு. ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்டில், அதாவது அவங்க நாட்டு நம்ம நாட்டு காசு 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு 1500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்டர்நெட் சென்சேஷனாக இப்போ அந்த படம் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த படம் வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரி பார்க்கர் அப்படின்ற ஒருத்தர். யூடியூப்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா வந்து ஒரு மில்க் அண்ட் சீரியல்னு ஒரு படம் வந்து அவர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படமே வந்து அவர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணதான் எடுத்திருக்காரு. பட் வந்து இந்த படத்தை பார்த்து அங்க இருக்கிற சில டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்லாம் வந்து வாங்கி இப்போ வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று அதுக்கப்புறம் இந்தியாலையும் ரிலீஸ் ஆகி ஸோ ஒரு பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த ஒப்சஷன் ஃபிலிம் இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த படத்தில் என்னதான் இருக்குது, ஏன்னா வந்து ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. இது வந்து கூடிய சீக்கிரமே வந்து ஓடிடியில் வந்துடும். பட் வந்து ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் வாட்சில் தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு தியேட்டரில் பார்க்க போயிருந்தேன். அப்படி என்னதான் இருக்குன்னு கடைசியில் போய் பார்த்தா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா வந்து இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது ஹாரர் ஃபிலிமே கிடையாது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி லைட்டாக அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர்ஸ் வருமே தவிர ஒரு ஹாரர்ன்ற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில், அதாவது இந்த பேய்ன்ற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து தன்னோட லவ்வர் கிட்ட வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து அந்த லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ண ரொம்பவே தயக்கப்படுற ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு அங்கே ஒரு கடைக்கு போகிறப்ப அங்கே வந்து ஒன் விஷ் வில்லோ அப்படின்ட்டு ஒரு டாய் பார்க்குறாரு. அந்த டாய் வந்து அதை வாங்கி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷ் நமக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கேட்டோம்னா அதை வந்து அந்த உண்மையுமே அந்த விஷ் வந்து நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதை வந்து வாங்குறாரு. அண்ட் அது வந்து ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு வாங்குறாரு. பட் வந்து அது கொடுக்க கூட இவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் இவர் வந்து ஒரு தயங்கி சரின்ட்டு அந்த விஷயம் வந்து இவரே கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்னை வெறித்தனமாக லவ் பண்ணணும், என்னை மட்டுமே லவ் பண்ணணும், எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் விஷ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதை. இவர் அந்த விஷ் கேட்ட உடனே வந்து உண்மையுமே வந்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு பைத்தியமாக ரொம்ப அதீத அன்போட இவங்களை விட்டு எங்கேயுமே போகாமல் இவங்கள ஹீரோ கேரக்டரே வந்து எனி டைம் வந்து ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி இந்த ரீமாசன் வருவான் பார்த்தீங்களா வல்லவன் படத்தில், அதையே ஒரு 100 டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ வந்து அவ்வளோதான் படமே. அந்த இவர் இந்த விஷ் கேட்டதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நடக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஓவராக நடந்தது அப்படின்றது தான் படமே. இதில் ஹாரர்ன்ற அந்த ஒரு டாபிக் எங்கேயுமே இல்லை. கடைசியில் வந்து அவர் அந்த விஷலேருந்து எப்படி வெளியே வந்தார், அவர் அந்த அவங்க லைஃப் நார்மலாச்சா இல்லையா அப்படின்றதா. ஏன்னா வந்து அந்த விஷ் கேட்டுட்டு அப்புறம் ஒரு ரொம்ப வெறித்தனமான லவ்வாக வந்து இவங்களை காயப்படுத்திக்கிறதாகட்டும், மற்றவங்கள வந்து ஹீரோ கேரக்டருக்கோசரம் மற்றவங்கள காயப்படுத்துறதாகட்டும்னு ரொம்ப அவங்க ஒரு விகாரஸாக போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மல் இவங்க லைஃப் நார்மல் ஆச்சா அப்படின்றது தான் கதையே. ஸோ இதில் வந்து அந்த ஹாரர்ன்ற எலிமெண்ட்டே எங்கேயும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதான் கதை. ஒரு சைக்காலஜிக்கல் படம் மாதிரி தான் போகும். அண்ட் கடைசியில் வந்து அந்த எண்டு வந்து கொஞ்சம் நல்லா முடிச்சிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா வந்து இது ஒரு ஹாரராக நீங்கள் தியேட்டரில் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் மிஞ்சும். இது வந்து ஹாரர் ஃபிலிமே கிடையாது. கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலியமாக ஒரு 1-2 ஜம்ப் ஸ்கேர்ஸ் மூலியமாக அங்கங்கே லைட்டாக பயமுறுத்தினாலும் இது பேய் படம் கிடையாது. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 80 மார்க்ஸ் தரலாம், பிடிக்கும். பட் ஹாரர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றத்தோட போனதுனால எனக்கு வந்து ஒரு 60 மார்க்ஸ். ஏன்னா இதுக்கும் ஹாரருக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நல்லா ஜம்ப்ஸ்கேர்ஸோட பார்க்க பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஹாரர் ஃபிலிம்ன்ற மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகாதீங்க. அண்ட் உங்களுக்கு பார்க்குற ஐடியா வந்து தியேட்டரில் போய் பாருங்க. தியேட்டர்லேயே வந்து நமக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிறப்போ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவ்வளோ ஹைப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஏமாற்றமாக இருக்கும். ஸோ பார்க்கணுன்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஒரு த்ரில்லராக நல்ல ஒரு டீசெண்டான த்ரில்லர்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆனால் ஹாரர்ன்றதை மட்டும் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. தேங்க்ஸ், பாய்.